ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்து பொண்ணு விசா பேசுகிறேன். சரிங்களா? ஒரு சில கருத்துக்கள் சொல்கிறேன். அதாவது ஆணானாலும் பெண்ணானாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வீட்டுக்கு வெளியே ரோட்டுக்கு வெளியவே வச்சுக்கணும். சரிங்களா? அனுபவத்தில் ஒரு சிலரை என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அதே குடும்பத்தில் நிறைய விபரீதங்கள் நடக்குது. சரிங்களா? ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்புனால் ரோட்டோடு வச்சுக்கணும். வீட்டுக்கெல்லாம் யாரையும் கூட்டிகிட்டு வரக்கூடாது. கூட்டிகிட்டு வந்தோம்னா அதே நமக்கு ஆபத்தாக முடியும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சிலர் நினைக்கிறாங்க, பொம்பளை தானே, அவள் என்னத்தை பண்ணிடுவா, அவளுக்கு தெரியாமல் நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்னு சில ஆண்கள் பண்ணுறாங்க. சரிங்களா? அது என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அது வெளியே வரத்தான் போகுது. அதே பெண்ணானாலும் சரி, ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் வீட்டுக்காருக்கு எங்கே தெரிய போகுது, அவர் வெளியில் போயிட்டார். அதாவது என்றைக்கு என்ன செஞ்சாலும் சரி, ஆண்கள் செஞ்சாலும் சரி, பெண்கள் செஞ்சாலும் சரி, என்றைக்கு இருந்தாலும் வெளியே வந்து தான் தீரும். அதனால் தயவுசெய்து ஒருத்தருக்கு ஒருத்தரை தாழ்த்திக்காதீங்க. சரியா? புரிஞ்சுதா? ஒரு பொண்டாட்டிக்கு பிடிக்கலையா, அம்மா நீ பண்ணுறது பிடிக்கலம்மா, இப்படி செய்யாத அப்படி செய்யாத சொல்லுங்கள். சரிங்களா? அதே மாதிரி ஆணானாலும் சரி, பொம்பளையை சொல்லுங்கள், ஏன்ப்பா நீ பண்ணுறது பிடிக்கலப்பா, இப்படி பண்ணாதப்பா, அப்படி பண்ணாத, இப்படி நடப்பா, அப்போதப்பா குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு உனக்கு தெரிஞ்சது நீ பண்ணு, எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுறேன்னு பண்ணினோம்னா குடும்பத்தில் நிறைய சிக்கல்களாக வரும். நிறையா பெண்களுக்கு அது தெரியறதில்ல. நீ பண்ணுற ஆம்பளை, நானும் பண்ணுறேன்னு பொம்பளையை பண்ணுறாங்க. பொம்பளைங்க என்ன பண்ணுறாங்க, நீ ஆம்பளை நீ பண்ணு நானும் பண்ணுறாங்க. 2 பேர்த்துக்கு ஈகோ வருது. புருஷன் பொண்டாட்டின்னு மெயினாக ஈகோ வரக்கூடாது. சரிங்களா? எனக்கு உனக்குன்னு தள்ளி கொடுத்து போகணும் நிறையா. அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்களே கேட்டு நல்லது கெட்டது எதுன்னு கேட்டு தெரிஞ்சு நிறையா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி இல்லை அப்படின்னு. அப்போ தான் அந்த குழந்தைகளும் நல்லா வரும். சரிங்களா? வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க என்றைக்கே கஷ்டப்பட மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க. கஷ்டத்துக்கோசரம் போய் ரொம்ப இது பண்ணி போயிட்டோம்னா அதையே கேவலத்தில் கொண்டு நிறுத்திடும். சரிங்களா? அதே மாதிரி வர்ற காசை வீட்டுக்கு செலவு போக ஏதாவது சேமித்து வச்சு பழங்க. இன்றைக்கி நம்ம இருக்குதுன்னு தாராளமாக பண்ணினோம்னா நாளைக்கு நம்ம கையில் ஒரு பைசா இருக்காது. ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்க. இருக்கிறப்ப எல்லோரும் சொந்தம் வந்த எல்லாம் தேடி வரும். அது வேணும்டா, இது வேணும்டா, அங்கே போகலான்டா, இங்கே போகலாம், எல்லாம் கூட இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி, அதை பண்ணலாம்ப்பா இதை பண்ணலான்ப்பான்னு சொல்லுவாங்க. அதே ஆசையில் எல்லோரும் பண்ணிடுவாங்க. ஆனால் கடைசியில் நமக்குன்னு இருக்கிறப்போ இல்லாதப்போ யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. அதனால் வயசு இருக்கிறப்போ 4 காசு சேர்த்து வச்சுக்கோங்க. பண்ணுறதா ஒரு லிமிட் இருக்குது. சரிங்களா? அளவு செலவு வரவுக்கு மீறி செலவு பண்ணக்கூடாது. சரிங்களா? போல் ஏதோ 10 நாளைக்கு ஒருக்கா கோயிலுக்கு போகிறீங்களா, போயிட்டு வாங்க. குடும்பத்தோடு சேர்ந்து நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க நல்லது கெட்டது. இதே மாதிரி குழந்தைகளை மெயினாக படிப்பு சொல்லிக் கொடுக்கணும், நல்லா படிக்க வைக்கணும். நம்ம காலத்தில் படிக்க வைக்காமல் விட்டுட்டாங்க 10ஆவதோடு. அதனால் நம்மளாம் இன்றைக்கி வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம். நம்ம பிள்ளைங்க வருங்காலத்தில் நல்லா இருக்கணும். பிள்ளைகள் ஆசைப்பட்றாங்களா, படிக்க வைங்க. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாதீங்க பிள்ளைகளை. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணால் ஐயோ இப்படி பண்ணுறாங்களே, நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு பிள்ளைகளுக்கு தோணும். பசங்களானாலும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அவங்கள வீட்டில் விட்டு நல்லது கெட்டது உட்கார வச்சு சொல்லி கொடுத்து புரிய வச்சு, நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறப்பா, நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், படிங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அடிக்கிறது, நீ படிக்க மாட்டேங்கிறேன்னு தயவுசெய்து அடிக்காதீங்க. ரொம்ப டார்ச்சர் கொடுக்காதீங்க பிள்ளைகளை, பசங்களை. சரிங்களா? இதெல்லாம் பண்ணாதப்பா. நம்ம சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய செல்லு கொடுத்து விளையாடுறாங்க. செல்லே நிறையா நீங்களும் பார்க்குறீங்க, நல்லது வருது கெட்டது வருது. அதை குழந்தைகள்லாம் பழகி. சரிங்களா? அதனால் தயவுசெய்து குழந்தைகிட்டலாம் செல்லை கொடுக்காதீங்க. சரியா? படிக்க வைக்கிறதுக்கு சாயந்தரம் அவங்க ஸ்கூல் விட்டு வர்றாங்களா, ஹோம்ஒர்க் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் செல்லு கொடுங்க. ரொம்ப நேரம்லாம் செல்லு கொடுக்காது. எது முக்கியமானது ஏதாவது போட்டு கருத்துக்கள் செய்திகள் இந்த மாதிரி போட்டு கொடுங்க குழந்தைகளுக்கெல்லாம். சரிங்களா? அதே மாதிரி காசை தயவுசெய்து கொஞ்சம் தக்க வச்சுக்கோங்க. இப்போ இருக்குதுன்னு செலவு பண்ணிங்கன்னா இல்லாதப்போ உங்களுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. இருக்குதுன்னு இன்றைக்கி எல்லாம் கூட வருவாங்க, நாளைக்கு இல்லாதப்போ உங்கள் கூட யாருமே வர மாட்டாங்க. கடைசியில் வர்றது பொண்டாட்டி ஒன்றா தான் இருக்கும். சரிங்களா? நிறையா பேர் இந்த காலத்தில் இது நல்லா இந்த அந்த மாறி மாறி நிறையா தப்புகள்லாம் நடக்குதுங்க. திருப்பூருக்குள்ளே நிறையாவே நடக்குது. சரிங்களா? ஒரு வாழ்க்கை இழந்து இன்னொரு வாழ்க்கைன்னு வர்றாங்க. அந்த வாழ்க்கையில் இழந்து ரொம்ப சிரமப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் தன் கையில் காசு வச்சுக்க பிழைக்கணும். ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி. சரிங்களா? அப்போ தான் வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? நான் கற்றுக்கிட்ட பாடம், கையில் காசு இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. மெயினாக காசு கையில் வேணும்.
பணம் இருந்தால் நீங்கள் கூப்பிட்ட ஸ்பாட்டுக்கு வருவாங்க. பணம் இல்லையாச்சு அவன் கூப்பிட்ற அவங்ககிட்ட போகணுமா அப்படிம்பாங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸை வேணாலும் கேளுங்க, டேய் நான் செலவு பண்ணுற வாடானா வருவாங்க. டேய் நீ செலவு பண்ணுறேன்ட்டே இல்லை மச்சி எனக்கு வேலை இருக்குதுன்ட்டு போவாங்க. நிறையா அனுபவம். சரிங்களா, பார்த்துக்குங்க. அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்து, சரிங்களா, நம்ம பண்ணிட்ட தப்பு நிறையா பண்ணியிருக்கலாம். நான் நல்லாவா அப்படின்னு சொல்ல முடியாது, நீங்கள் நல்லவங்களும் சொல்ல முடியாது, யார் எப்படிங்கிறது சொல்ல முடியாது. நான் புத்தியும் காட்டல. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நல்லதை சொல்லிக் கொடுங்க. சரிங்களா, வருங்காலம் நல்லாயிருக்கும். பாவ குழந்தைகளை நம்ம படுற கஷ்டம் குழந்தைங்க படக்கூடாதுனால மெயினாக படிப்பு குழந்தைகளை சொல்லிக் கொடுங்க. முடிஞ்சளவு கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்க வைங்க நாலேஜுக்கு. சரிங்களா, அவ்வளோதான். கிராமத்து பொண்ணு விசா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சரிங்களா, பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. கூட பிறந்தவங்க சரி, பெற்றவங்க சரி, யாரும் மதிக்க மாட்டாங்க. பணம் இருந்ததுன்னா எல்லாருமே தேடி வருவாங்க. உங்களை ஆகாதுன்னு சொன்னவங்களாம் கூட தேடி வருவாங்க பணம் கையில் இருந்தால். இன்றைக்கி ஒதுக்கி வச்சுருக்குறாங்க பணம் இல்லை, நாளைக்கு பணம் இருந்தால் ஹாய் அப்படின்ட்டு வருவாங்க. சரிங்களா, அதனால் எனக்கு தெரிஞ்ச கருத்து சொல்கிறேன். தப்பு தவறாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அடுத்த தடவை மாற்றிக்கலாம். ஓகேவா, பாய்.